அனைவருக்கும் வணக்கம். "ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிச்சான்" அப்படிங்கிற கதையா, இந்த ரேணுகா வந்து உட்காந்துக்கிட்டு மல்லிய விரட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க காண்றது எல்லாமே கனவா தான், அதுவும் பகல் கனவா தான் ஆகப்போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. ஏன்னா மல்லிய பத்தி அவங்க முழுசா இன்னும் தெரிஞ்சுக்கல. அந்த ராஜி வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் மல்லிகிட்ட அவங்க நேரடியா மோதாம ரேணுகாவ தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரேணுகாவே என்ன பண்ணுதாங்க, மல்லிகிட்ட வந்து நின்னுக்கிட்டு சவால் விடுதாங்க. "உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது" அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. அப்போ இதில மல்லி வந்து கொஞ்சம் காயப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தன்மான உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னோட கணவன வந்து இன்னொருத்தி அபகரிச்சுட்டு போறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம், அதே நேரத்தில கோபமும் இருக்க தான் செய்யுது. இதில வந்து இந்த உண்மையான ரேணுகா இருந்திருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த ரேணுகாங்கிற பேர்ல இந்த சுடர் வந்து உட்கார்ந்துகிட்டு இந்த வீட்டையே கபளீகரம் பண்ணதுக்காக வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இந்த ரேணுகாவ நான் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி தான் மல்லி இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான சில முயற்சிகளையும் பண்ணாங்க. அப்ப அந்த முயற்சிகள் எதுவுமே பலன் கொடுக்கல. இப்ப கடைசியா கோயில்ல வந்து விஜய் ரேணுகா கழுத்துல தாலி கட்டக்கூடிய அந்த நேரத்துல தான் மல்லி வந்து பத்திரகாளியா மாறுதாங்க. அவங்க மாறுறது என்ன பண்ணுதாங்க, ஒரே இடத்துல அந்த குத்து விளக்க எடுக்குறாங்க. "நீ ரேணுகாவாடி" அப்படின்னு தூக்குறாங்க. தூக்கிட்டு அப்படியே ஓங்கி குத்துற மாரி போறாங்க. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோனே விஜய் அதிர்ச்சி ஆகுறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேணுகா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்ப உயிர் பயத்துல அவங்க நடுநடுங்கி போயிருந்தாங்க. வெலவெலத்து போயிருந்தாங்க. அப்ப இது எல்லாமே என்ன நடக்கும், மல்லி இந்த மாரி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மல்லி இந்த மாரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஆனா இது எல்லாமே இந்த ரேணுகாவோட ஒரு மனப்பிரம, பயமா தான் இருக்கும். அந்த பயம் தான் மல்லிய பத்தி இந்த மாரிலாம் மல்லி செஞ்சுருவாங்களோ, இந்த கல்யாணத்த நிறுத்துறதுக்காக அப்படின்னு ரேணுகாவே ஒரு கனவ கண்டிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து மனசுல ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விதைச்சிட்டோம் அப்படின்னா, அப்ப அந்த பயம் வந்து எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா கண்கூடா தெரியும். அப்ப இந்த ரேணுகா மனசுல ஒரு பயம் வந்திருக்கு மல்லிய பத்தி. அப்ப அவங்க மனசுல மல்லிய பத்தி எப்படி நினைச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா, இந்த மல்லி நம்மள ஏதாவது பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாரியே பயந்துகிட்டே இருந்தாங்க. கடைசியா அவங்க மல்லி அந்த மாரி பண்ற மாரியான ஒரு சூழ்நிலைய அவங்களாவே கற்பனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த மாரி தவறா கற்பனை பண்ணோம்னா, அதுதான் நமக்கு நடந்து தீரும். அதனால எப்பவுமே நீங்க மனசுல எந்த ஒரு விஷயத்தையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில உள்ள உங்க அன்றாட வீட்ல உள்ள விஷயங்கள்ல முடியாதுங்கிற வார்த்தையோ, இல்ல இது நடக்காது, எப்படி என்னால முடியும் அப்படிங்கிற மாரியான வார்த்தைகள எப்பவுமே மனசுல நெனச்சிராதீங்க. அத பேசவும் செஞ்சிராதீங்க. ஏன்னா, நீங்க எப்பவுமே நம்மளால முடியும், நம்ம வீட்ல நல்லது தான் நடக்கும் அப்படின்னு மட்டும் எப்பவுமே ஒரு கற்பனை பண்ணுங்க. கண்டிப்பா நல்லது மட்டும் தான் நடக்கும். ஏன்னா, இந்த மாரி பயந்துகிட்டே இருந்தா எப்பவுமே வாழ முடியாது. அப்போ ஒரு விஷயத்த செய்யணும்னு நெனச்சா துணிஞ்சு நம்ம இறங்கணும். அப்ப இங்க ரேணுகா மனசுல பயம் இருந்துகிட்டு இருக்கு. மல்லிய பார்த்து பயந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்ப அவங்க கல்யாணமும் அங்க நடக்காது அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அப்ப இது மல்லி நிறுத்துறாங்களோ இல்லையோ, ஏதோ ஒரு வழியில இந்த கல்யாணம் வந்து நிறுத்தப்படும் அப்படிங்கிற மட்டும் தெரியுது. இதுக்கு வந்து என்ன பின்னாடி காரணமா இருக்கலாம், கதிரேசனுக்கு உடம்பு சரியாம போகலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்ல மனோகர் வந்து கடைசி நேரத்துல ஏதோ ஒரு ஆதாரத்த கொண்டாந்து போலீஸோட வந்து நிறுத்தலாம். இந்த மாரியான ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதே நேரத்துல மல்லியோட இது தரமான சம்பவம் தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.